வணக்கம். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே அட்வான்டேஜஸை மாற்றி முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியாக புதுசாக நான் உருவாக்கியிருக்கிறேன், புதுசாக நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன், புதுசாக நான் கட்டமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இப்போ முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது, அதை எப்படி நான் அட்வான்டேஜஸாக மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 200 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 500 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 1000 பாயிண்ட் கூட இருக்கலாம். அது ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன் ஃபார்மேஷனை பொறுத்தது. ஸோ 100 பாயிண்ட்டாக இருந்து 1000 பாயிண்ட் கூட இருக்கலாம் எங்கள் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் அதிகபட்ச ஸ்டாப் லாஸே வந்து 200 பாயிண்ட் தான், குறைந்தபட்சம் 100 பாயிண்ட். அது 100 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 120 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 150 பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை 180 இருக்கலாம். அதிகபட்சமாக 200 பாயிண்ட் தான். என்ன தான் முக்குன்னு முக்கினாலும் 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இல்லை எங்கள் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில். என்னை பொறுத்த வரையில் இது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். அடுத்தது ரெண்டாவது அட்வான்டேஜ், முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் 6 பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். அதாவது கான்செப்ட் வந்து ஒன்று தான், அதில் அவன் ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன் ஃபார்மேஷனை வச்சு 6 பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும் எங்கள் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான், ஈயச்சங்காப்பி மாதிரி ஒரே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்தால் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், அப்படிலாம் ட்ரேடிங் பண்ணுறதில்ல. அப்போது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா 6 பேட்டர்ன் ஃபார்மேஷன் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில். அட்வான்டேஜ் என்னென்னாக்கா ஒரே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில். அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் ப்ராஃபிட் ரேஷியோ. முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் ரேஷியோ 1:1 தான். 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 100 பாயிண்ட் டார்கெட், 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 300 பாயிண்ட் டார்கெட், 500 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 500 பாயிண்ட் டார்கெட். இது வந்து முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் ரேஷியோ 1:1. ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் 1:3, மேக்ஸிமம் 1:10. பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து 1:3லேருந்து 1:10 வரைக்கும் கொடுப்பான். அதாவது 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னாக்கா 300 பாயிண்ட்லேருந்து 1000 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் செட் பண்ணலாம். இல்லை 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா 600 பாயிண்ட்லேருந்து 2000 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். அதாவது 1:3லேருந்து 1:10 வரைக்கும் இருக்கும் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில். சரி, ஓகே. அடுத்தது நாலாவது அட்வான்டேஜ் நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 ட்ரேடிங் கொடுப்பான், ஒரு வாரத்துக்கு 10 ட்ரேடிங்கு, ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 40 ட்ரேடிங். சரி, அதே போல் தான் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 ட்ரேடிங் கொடுப்பான், ஒரு வாரத்துக்கு 10 ட்ரேடிங், ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 40 ட்ரேடிங். சரி, முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி வந்து 70%, முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி வந்து 60%. முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ 1:1, முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் 1:3. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 40 ட்ரேடிங் தரானா, 70% முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி 70% அக்யூரேசி அப்படின்னாக்க 10 ட்ரேடிங்க்கு 7 ட்ரேடிங் ப்ராஃபிட், 3 ட்ரேடிங் லாஸ். அப்போ 40 ட்ரேடிங்க்கு 28 ட்ரேடிங் ப்ராஃபிட், 12 ட்ரேடிங் லாஸ். கரெக்டுங்களா? சரி, ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ 1:1. அப்போ ஒரு ட்ரேடிங்க்கு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் இல்லை 100 பாயிண்ட் லாஸ் அப்படிங்கிறத வச்சுப்போம். ஏன்னா ப்ராஃபிட் ரேஷியோ 1:1. இப்போ 28 ட்ரேடிங்க்கு 2800 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பான், 12 ட்ரேடிங்க்கு 1200 பாயிண்ட் லாஸ் புக் பண்ணியிருப்பான். அப்போ அந்த 2800 பாயிண்ட்லேருந்து 1200 பாயிண்ட்டை நம்ம லாஸ் பண்ணோம்னா 1600 பாயிண்ட் ஓவராலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எங்கே ஒரு மாதத்தில் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில். இங்கே முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் 40 ட்ரேடிங் தான் கொடுப்பான், ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் 1:3, அக்யூரேசி 60%. அப்போ 10 ட்ரேடிங்கில் 6 ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுப்பான், 4 ட்ரேடிங் லாஸ் கொடுப்பானா, ஏன்னா அக்யூரேசி 60% அப்படிங்கிறதுனால. சரி, அப்போ 40 ட்ரேடிங்க்கு 24 ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான், 16 ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருப்பான். கரெக்டுங்களா? சரி, இப்போ 24 ட்ரேடிங்க்கு ப்ராஃபிட் ரேஷியோ 1:3 அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 7200 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் மினிமம், குறைந்தபட்சம். சரி, லாஸ் எவ்வளோ புக் பண்ணியிருப்போம்? 100 பாயிண்ட். அப்போ 1600 பாயிண்ட் லாஸ் புக் பண்ணியிருப்போம். அப்போ 7600 பாயிண்ட்லேருந்து 1600 பாயிண்ட்டு நம்ம கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம் ஒரு மாதத்துக்கு எங்கள் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 5வது அட்வான்டேஜ் மந்த்லி ரிட்டர்ன். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் மந்த்லி ரிட்டர்ன் மினிமம் 30% ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் மந்த்லி ரிட்டர்ன் மினிமம் 50% ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் 50%. மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20% அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் மினிமம் 50% ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 6வது மற்றும் கடைசி அட்வான்டேஜ், முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும். காலையில் 6 மணிக்கும் ஃபார்ம் ஆகும்,
மதியானம் 12 மணிக்கும் ஃபார்ம் ஆகும், நைட்டு 8 மணிக்கு கூட ஃபார்ம் ஆகும், மிட் நைட்டு 12 மணிக்கு கூட ஃபார்ம் ஆகும். அப்போது இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ முரட்டுக்கால ஸ்ட்ராட்டஜி ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் ஃபார்ம் ஆகுதா? ஸோ அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியல, ஒரு ஜாபில் இருக்கிறோம், இல்லை ஒரு வேலையாக இருக்கும், இல்லை பர்சனல் வேலையாக இருக்கும், அப்படிங்கிற போது அந்த ட்ரேடிங்கை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் எப்போ வேணாலும் நம்ம ட்ரேடிங் ஃபார்ம் ஆகும், எப்போ வேணாலும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற போது நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். சரிங்க நண்பர்களே, முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியில் என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் அட்வான்டேஜஸாக மாற்றி புதுசாக நான் உருவாக்கியிருக்கிற இந்த முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பர்சனல் டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணலாம். நன்றி.